நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. எப்படியா இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா கொரியர் சர்வீஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சேல்ஸ் கமிட்மெண்ட், ஸ்பான்சர் ப்ராப்ளம், ஸோ நோ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட்டு கிடைக்கல. கேட்டு திறந்தோன்னு உள்ள ஓடி வந்துட்டேன் நான். ஏன்னா வேறு வழி தெரியல. கனவுக்கான கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. அரங்கம் அதிர்ற இந்த கரகோஷம் சொல்லும் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரையும் சிறப்பிக்கிற ஒரு சூப்பரான விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸ் எனும் பிரம்மாண்ட மேடை இவருக்கு கிடைத்தது. இதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள்னா நீங்க தான். என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி திருவிழாவானது. நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைதட்டல் பறந்தது. ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. சிவகார்த்திகேயன் இங்கே என்னக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மீண்டும் சிவகார்த்திகேயன். அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று அறுவடை செய்ய வருகிறார். மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டு தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும். உனக்கு இந்த வருஷம் அவார்டு இல்லை, நமக்கு அப்படியே மற்ற வருஷம்லாம் கொடுத்துருவாங்களாக்கும். கொடுப்பாங்களா? ஓகே. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2013ஆம் ஆண்டில் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் என்ற விருதை வழங்குவதில் பூரிப்படைகிறது 8th ஆனுவல் விஜய் அவார்ட். தம்பி, என் வாய் முகூர்த்தம் பளிச்சிருச்சு. மேல வாங்க. சிவகார்த்திகேயன், entire Vijay TV's pride, anchor's pride. எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்? முதல்ல எல்லாருக்கும் பெரிய வணக்கம். விஜய் அவார்ட்ஸ் விஜய் சார் கையிலிருந்து சில விஷயங்களை கனவு காணலாம். அது நடக்கும் எப்பயாவது. இதெல்லாம் கனவை மீறின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். வீட்டில் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, அழுதுறாத, விஜய் டிவியில் ஓயாமல் போட்டு காட்டுவாங்க அப்படின்னு. ஸோ பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறேன். ஏன்னா கீழே இருக்கும்போது கூட சதீஷ் கேட்டார், விஜய் சாரே சாதாரணமாக தான் வந்திருக்காரு, நீ எதுக்கு கோட்டை போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி. நிறைய முறை இந்த கோட்டை போட்டு நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு அந்த நாமினிஸ் ஆர் அப்படின்லாம் அறிவிச்சிட்டு இருக்கும்போது அந்த கோட்டை திருப்பி போட்டு அந்த அவார்டை ஒரு தடவை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் இந்த கோட்டை போட்டு வந்தேன் திரும்ப ஒரு தடவை. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனில் கோட் போட்டாலும் இப்போ காம்பேர் வராருப்பான்னு சொல்லுவாங்க. அதனால நிறையா ஃபங்க்ஷனில் கோட் போடாமல் இருந்தேன். இன்னைக்கு வந்து காம்பேரர் கோட்டை திரும்ப போட்டு இந்த மேடையில் நிற்கிறதுல பெருமைப்படுறேன் நான் நிச்சயமாக. இந்த மேடை இல்லைன்னா சினிமாவில் இவ்வளோ பெரிய லைஃப் கிடச்சிருக்குமான்றது தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி சார். ஓகே சார், கொஞ்சம் டென்ஷனாக வேறு இருக்குது சார்.
நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மேடையிலேருந்து என்ன சினிமாவில் கொண்டு போய் விட்ட பாண்டராஜ் சார், அதுக்கப்புறம் நம்பிக்கை வச்ச தனுஷ் சார், அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ராஜான, அப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் துரை செந்தில்குமார் சார், பொன்ராம் சார், அண்ட் எங்களோட டீம் அனிருத் ஆகட்டும், இமானன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த அவார்டு என்னை தூக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பேசின எல்லாருமே ஏதாவது ஒன்று அடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசினாங்க. அப்படி பார்க்கும்போது நான் இன்னும் எதுவுமே செய்யவும் ஆரம்பிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வெறியும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு. அண்ட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தேன். அஜித் சார் வாய்ஸு, விஜய் சார் வாய்ஸு, இந்த மாதிரி தனுஷ் சார் வாய்ஸு, இப்படி எல்லார் வாய்ஸையும் பேசி தான் இங்கே வந்து மேடையில் வந்து நின்னேன், சம்பாரித்தேன், ஃபீஸ் கட்டினேன், சாப்பிட்டேன். அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் சூர்யா சாருக்கும் கைத்தட்டின இந்த கைகள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கைத்தட்டி இந்த மேடையில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. ஸோ இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெரிய நன்றி. தம்பி, நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாடியூஸே நீங்களே சொன்ன மாதிரி எமோஷனல் மூமெண்ட். இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற? இந்த அவார்டு வாங்குற இந்த நேரத்தில் நீ யாரை மிஸ் பண்ணுற? அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும். அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யலை. ஒன்று தான் பண்ணேன், கொல்லி வச்சேன் அவருக்கு. பையனா அது மட்டும்தான் பண்ணேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மா என்ன பண்ணியிருக்கேன்லாம் தெரில. பட் அப்பா இது உங்களுக்கு தான். நான் இன்னும் திரும்ப இந்த மேடையெல்லாம் ஏறுவேனா, இன்னும் அவார்ட்ஸ்லாம் கிடைக்குமான்னு தெரில. பட் மக்கள் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன், அப்பா உங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னா இந்த அவார்டு அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்குவேன். என்னால் இன்னைக்கு அதான் செய்ய முடியுது. இன்னும் நிறையா மேடை ஏறுவேன், நிறையா அவார்டு வாங்குவேன். இந்த கைத்தட்டல் உன் காதில் ஒலிச்சுட்டே இருக்கும். அது என்னைக்குமே கூடவே இருக்க போகுது சிவா. அது நிக்கவே போறது கிடையாது. கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா? கவலைப்படாத. முதல்ல டிவியில் வந்து அழுதுறக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் எல்லாரும் நம்ம மக்கள் தானே, இவங்க முன்னாடி அழுகலாம் வேற எங்கே போய் அழுகிறது. அண்ட் எப்பவுமே சிவாக்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும் தான் ஆசை. என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்கீங்க சிவா. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது சொல்லும் போதே? டு யூ ஃபீல் ஹாப்பி? இந்த அவார்டு வாங்குறது ஒரு விஷயம், ஆனா இந்த கேட்டகரிக்கு வாங்கியிருக்கீங்களே, ஏன்னா நீங்க ஆசைப்படுறது எப்போ அதானே. ஆமா, டிவில இருக்கப்போ கூட சிவா யூஸ் டு சே ஒரு என்டர்டெய்னரா இருக்கணும் தான் யூஸ் டு சே. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா தெரியும் நிறைய பேரால் அது பண்ண முடியாது. அண்ட் இந்த அவார்டு இதுக்கு முன்னாடி யார் யார் கைகளில் இருந்திருக்குன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்ட் இயர் நான் கீழே உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்கும்போது விஜய் சார் இந்த அவார்டை இந்த மேடையில் வாங்கினாரு. விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் வாங்கின ஒரு அவார்டு, அதை நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா நிச்சயமா ஏதோ ஒன்று ஓகே டன் பரவாயில்ல ஓடுறா அப்படின்னு. அதுவும் இந்த அவார்டை விஜய் சார் வாங்கியிருக்காரு, சூர்யா அவர்கள் வாங்கியிருக்காங்க, தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க வாங்கியிருக்கீங்க சிவகார்த்திகேயன். விஜய் டிவிக்கு திரும்ப நன்றி எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கிறதுன்னு தெரில. அண்ட் ஆனால் சொல்லி தானே ஆகணும். சரி, அப்போ விஜய் சார் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. ஸோ விஜய் சார், எங்க வீட்டு பிள்ளையை பத்தி நீங்க ஓரிரு வார்த்தைகள் என்ன வேணா சொல்லுங்களேன். நாங்க ஜஸ்ட் அதை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ் டெல் அஸ். இல்லை, அவங்க நடித்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், காமெடி சொல்ல தேவையில்லை. அதாவது கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஓகே பண்ணிட்டாரு. அப்ப என்ன சிவா, அப்ப கைத்தடல் வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. நாளை என்றும் Once again, let's hear it for Kasaragod Entertainer of the Year, சிவகார்த்திகேயன். என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. செங்கோட்டை கொள்ளாமல் ஓடு, தோல்வி தேடி வரும். உங்கள் வாழும் போல் போலே வேலை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, சந்தோஷமா போ. அப்பா எங்க இருந்தாலும் என்னை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஆல் தி பெஸ்ட். குட் நைட்.
என்னோட ஃபேவரட் கோஸ்டார் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தான். அண்ட் ஐ திங்க் அந்த எதிர்நீச்சல் படம் பண்ணதுனால இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மூவி. எங்கள் எல்லாருக்குமே எங்கள் கெரியர்ஸ்க்கே ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நிறைய ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தது எங்களுக்கு. எனக்கு, அனிருத்க்கு, செந்தில் எங்கள் டிரெக்டர், அண்ட் ஆப்வியஸ்லி சிவாக்கும் சதீஷ்க்கும். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். அண்ட் ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணப்போ சிவகார்த்திகேயன் யாருன்னு எனக்கு தெரியல. வெறும் கதை கேட்டு கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அப்படியே யூடியூப், ஃபேஸ்புக்லலாம் போய் ஐ வாஸ் கூகுளிங் சிவகார்த்திகேயன் அண்ட் ஐ ரியலைஸ்ட் அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டி. எல்லாரும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு அவ்வளோ சிவகார்த்திகேயன் பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் பாட்டியை கேட்டு நான் வந்து அம்மம்மா இப்படி வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு படம் கேட்டிருக்காங்க அண்ட் ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ அப்படி தான் அந்த படத்தை சைன் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான பெருமையான விஷயம் வந்து நாங்கள் நடித்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயன் ஹஸ் ரீச்ட் சச் கிரேட் ஹைட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் பர்சனலி நான் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன், வெரி பாசிட்டிவ் சேஞ்சஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவா ஃபார் ஆல் த சக்ஸஸ். உங்களுக்கு தெரியும் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹேவிங் அ பியூட்டிஃபுல் பேபி கேர்ள். And ஒரு complete life மாறி இருக்கு. அந்த last year has been a wonderful year for him and for all of us. So we always wish you the best and keep rocking.